வெளி மாவட்டத்திலிருந்து வார ஒருத்தருக்கும் கடலட்ட பண்ணைக்கு அனுமதி வழங்க வேண்டாம். இனிமேல் தன்னும் இந்த வெளி மாவட்ட தொழிலாளர்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம், அட்டைக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் அட்டைக்கு அனுமதி கொடுக்கிறதால இன்றைக்கு எங்களை தொழிலாளர்கள் முன்னுக்கு முன்னாக பாதிக்கப்படுறார்கள். சொல்லளவே இருக்காமல் செயற்திட்டத்தில் செய்யுங்க. மக்கள் இந்த தேவைக்காக செய்யும். இன்றைக்கு எவ்வளவு அழிவு தொழிலை விட்டுட்டு சும்மா அதே நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது. முதல் இன்றைக்கு உள்ளூர் மாதிரி தொழிலை நிறுத்துறீங்களோ அதுக்கு பிறகுதான் மற்ற தொழில்கள் தடை என்று சொன்னால் நாங்கள் அறிவிப்போம். ரைட், இன்னொரு தொழில் தடைதான், மக்களை நீங்கள் செய்யக்கூடாது, செய்தால் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி நாங்களும் அறிவிப்போம். சொல்றாங்களே தவிர எந்த விதமான செயற்பாடும் இல்லை. அது அரசாங்கமும் சரி, அரசாங்கத்தோட சேர்ந்தவங்களும் சரி, அது எங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் சரிதான். எவனாவது மக்கள் கரசனை கொண்டு இது செய்யத்தான் வேணும், இதை அகற்றத்தான் வேணும் என்று சொல்லி எவனுக்கு மாதிரி அக்கறை இல்லை. எங்கட மக்களுக்கு எங்க எந்தெந்த கிராமத்தில் என்ன செய்யணும், என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், அந்த மக்கள் பெற்றோரால கூட்டிக்கொண்டே சரணடைஞ்ச பிள்ளைகள் எங்க, இதெல்லாம் பற்றி கதை நல்லதை செய்ய காட்டி அங்கே கடத்தொழில் இருக்குத்தானே, கடத்தொழில் சங்கம் இருக்கு, அவியலை கூட்டிக்கொண்டே இந்த இடம் யார்கிட்ட இடம், இது யாரு தொழில் செய்யலையோ தொழில் செய்யலையோ, தொழில் செய்யாத இடம் என்று சொன்னால் அதில் ஆய்வு செய்து நீங்கள் அதில் பண்ணையை கொடுக்கணும். ரோட்டில் வந்து குந்தி இருந்து அழுதுருக்கலாம். உடனடியாக இந்த காணி விடத்தான் வேணும், கடத்த அமைச்சரை சொல்லணும், அமைச்சர் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த விகாரி அகற்றி இந்த மக்கள் இந்த காணியை விடுவிக்கணும் என்று சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்ப வந்து அங்க மக்களோட மக்களா வந்து நீலி கண்ணீர் படிக்கக்கூடாது. கட்டக்காட்டுல இருந்து அந்த ரோட்டை போட்டு கொடுங்க, கிரவரி அடிங்க, கிரவரி அடிச்சு விட்டு பிறகு நீங்கள் ரோட்டை போடுங்க. அந்த கிரவரி அடிச்சு விட்டாலே அந்த மக்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள், 14 தொழில் தடை, 16 தொழில் தடை என்று இதுவரையில் ஒரு தொழிலும் தடை இல்லை.